பாலாஜி மேட்ச் பாத்தியா? 2 வாட்டி பொட்டலம் பண்ணி அமிச்சிட்டாங்க 2 மேட்சும். பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். என்ன நீ சொன்ன மாதிரி 2-0 அப்படின்னு இந்தியா வின் பண்ணோம் பார்த்தா கடைசியில எப்படி ஆயிடுச்சு, நிலைமை கலைக்கிற ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், விராட் கோலி அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஸ்ரீலங்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து ஒரு நல்ல க்ளோஸ் கால், ஈஸியான மேட்ச் அது. இந்தியா ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆட சொன்னாங்க. ஸ்ரீலங்காவில் எப்பயும் தெரிஞ்சக்காக தான் நிஷங்கா அடிக்கலன்னா யாரும் அடிக்க மாட்டாங்க. நிஷங்கா நல்லா அடிச்சிருந்தாரு, சூப்பராக அடிச்சிருந்தாரு. அப்புறம் செகண்ட் மேட்ச் அடிக்கல, டக் அவுட். குசல் மெண்டிஸ் கொஞ்சம் ஓரளவு அடிச்சிருந்தாரு. அப்புறம் நம்ம பேசியிருந்தோம் T20 வந்துட்டு இவர் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ருனித் வெல்லாக்கே சொல்லிட்டு நல்ல பிளேயர், யங் பிளேயர், சூப்பராக அடிச்சிருந்தான். நல்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி 63-64 அடிதான் நினைக்கிறேன். அசரங்கா கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சிருந்து எப்படியோ 150 for 6 சம்திங் இருந்துச்சு. அப்படியே சூப்பராக கேரி ஓவர் பண்ணி 230 இருந்து நல்ல ஸ்கோர் முடிச்சிட்டாங்க. ஆனா இந்தியன் டீமுக்கு வந்து 230 ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. சரியா? இவங்களுக்கு இருக்க பேட்டிங் ஆர்டருக்கு 230 வந்து ஒரு 30 ஓவர்ல 25 ஓவர்ல மேட்ச் முடிக்க கேப்பபிலிட்டி நம்ம இந்தியன் டீமுக்கு இருக்கு. அது வந்து ஜெயிக்க வேண்டியது. அழகா வந்து அதை டிஃபென்ஸ் பண்ணி சிங்கிளுக்கோ இல்ல அடுத்த ஒரு சிராஜுக்கு ஸ்ட்ரைக் குத்துந்தாலும் அந்த மேட்ச் ஓவர். அவர் எதுக்கு சுத்தினாரு? என்ன 14 பாலுக்கு ஒரு ரன் தான் அடிக்கணும். நீங்க பொறுமையா சிங்கிள் தட்டி விட்டு சொல்ல சிராஜ் சொன்னார்ல ஸ்ட்ரைக் ரொட்டேஷன், அது மாதிரி சிராஜ் வந்துட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் நல்லா பண்ணாரு. ஹர்ஷதீப் சிங் தான் மனசுல வேற எதுவும் நினைச்சிட்டு இங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு. அவர் ஏதோ ஒன்று பண்ண நினைச்சு இங்க ஏதோ ஆயிடுச்சு. நாளைக்கு அந்த மீம்ல ஒருத்தர் கேட்பான் தெரியுமா, உட்கார வச்சு தோனியாடா நீ, தோனியாடா நீ, அப்படிதான் கேட்டிருப்பாங்க போல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. தோனியாடா நீ ஹர்ஷதீப் சிங்கை பிடிச்சி அப்படி அவுட் ஆகிட்டு டக் அவுட் குள்ள என்டர் ஆவாங்க எல்லாரும் கிரவுண்ட்ல இருந்து. அப்ப ரோஹித் சர்மா ஒரு பார்வை ஒண்ணு பாப்பாரு இப்படி ஹர்ஷதீப் சிங்க பாத்துருக்கேன். இதுலயே முடிஞ்சிச்சு எல்லாமே. ஆமா, அந்த மீன் கூட பயங்கரமா ட்ரெண்டா இருந்துச்சு. சரி, ரோஹித் சர்மா நல்லா அவன் எப்படி மாதிரி அடிச்சு போயிட்டான். அடுத்து விராட் கோலி ஒன்றும் ஆடல, சுப்மன் கில் ஒன்றும் ஆடல. சுப்மன் கில் வந்துட்டு பிரின்ஸ் எல்லா பிரின்ஸ் சொன்னாங்க, நல்லா பயங்கரமா பண்ணிட்டு போயிட்டான். அப்போ இந்த ஸ்ரீலங்கா இந்த குட்டி டீம் எதிர்க்கதான் ஆடுவாரு. இப்போ அந்த டீம் எதிர்க்கே ஆட மாட்டான். இதுல வேற வைஸ் கேப்டன் வேற, ஒதுக்க முடியாது டீம் விட்டு. அவர் தான் லாக் பண்ணிட்டாங்க போட்டு டீமுக்குள்ள. சுப்மன் கில் அவரும் ஒன்றும் அடிக்கல சரியா. KL ராகுல் சுத்தம். சிவம் டுபே பரவாயில்ல, ஓரளவுக்கு மேட்ச் நல்லா கடைசி வரைக்கும் கொண்டு மாட்டாருன்னு ஆடி. சரி, KL ராகுலும் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வர மாதிரி ஆடினாங்க சூப்பரா. இப்பதான் பேட்டிங் ஆட கத்துக்கிறாங்க போல, அது மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. சரி KL ராகுலும் நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ, சமாளிப்போம். இந்தியா வந்துட்டு 75 for 0 இருந்தாங்க. சம்திங் 73 for 0 இருந்தாங்க. இந்த எண்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 47 ஓவர்ல 230 for 10 அவுட் ஆயிருக்காங்க. ஏன்னா வந்து ரோஹித் சர்மா அடிச்சாதான் அங்க ஸ்கோரு. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெள்ளைக்கு வந்துட்டு பாத்தியா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினான். அந்த மேட்ச்ல 2 விக்கெட் 60+ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தான். ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பரான மேட்ச் அது. அதுவும் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க டீமுக்கு. 2 மேட்சுமே சரி. வெள்ளைக்கு ஒரு 2 விக்கெட், அசலங்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 3 விக்கெட், ஹசரங்கா ஒரு 3 விக்கெட், 8 விக்கெட் அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு எடுத்தாங்க. T20ல விக்கெட் எடுக்கலன்னு அவர் சூப்பரா பண்ணாரு அந்த மேட்ச். ஒரு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணலனா கூட as a கேப்டனாவும் as a பவுலராவும் சூப்பரா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு அவங்க டீமுக்காக. அசலங்கா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா LB 4 விக்கெட், விராட் கோலி LB 4 விக்கெட். செகண்ட் ஓடிஐல இவங்க பண்ண தப்புன்னா அந்த பேட்டிங் ஆர்டரே இவங்க மாத்திட்டானுங்க. இப்ப விக்கெட் விட ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு சேசிங் பிரஷரு விக்கெட் விட ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற பேட்ஸ்மேன் தான் வரணும். இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நம்பர் 4 பேட்ஸ்மேன், ஓகேவா? KL ராகுல் நம்பர் 5. நீ என்ன பண்ண, அவங்க பொசிஷன்ல ஆட விடணும். அதை விட்டுட்டு KL ராகுல் தூக்கி வந்து நம்பர் 7 ஆட விட்டுனா எங்க தாடுவான் சொல்லு? யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? மிடில் ஆர்டர்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்தா, எதுக்கு வந்தாருன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் வேலை, அக்ஷர் பட்டேல், சிவம் துபே எல்லாம் பினிஷர். இவங்களை வந்து மிடில் ஆர்டர்ல ஆட விட்டு மேட்ச் கொண்டு போறவன வந்து பினிஷிங்ல ஆட விட்டா ஒரு பிரயோஜனமும் இல்ல. கம்பீர் இருந்தா ஹர்ஷதீப் சிங் கூட ஓப்பனிங் ஆடுவா தெரியுமா உங்களுக்கு? அது அதான் பாத்தனே ஃபர்ஸ்ட் மேட்ச்.
ஆமா செம்மையா அடிச்சார்ல. பேட்ஸ்மேனுக்கும் bowling சொல்லி கொடுத்த, பவுலருக்கு பேட்டிங் ஆட சொல்லி கொடுத்த குமார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரோஹித் சர்மாக்கு வந்து மேட்ச் வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துன்னு போற கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா வந்து அதை அவர் பார்க்காம ஒரு செல்ஃப்லெஸ் நான் காட்டு போறாரு. அது செல்ஃப்லெஸ் நாக்கு ஓகே, பட் ஆனா அதை எங்கெங்க ஆடணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியல. தப்பு பண்ணிட்டாரு. அதேதான் லாஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் ஃபைனலையும் பண்ணாரு. ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடினார். ஓகே சூப்பர். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த இன்னிங்ஸ் வந்து நல்லா பில்ட் பண்ணி ஸ்லோவா ஆடிக்கலாம், பொறுமையா கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போயிடலாம். இத்தனைக்கும் அந்த ஓவர்ல வந்து 10 ரன் கிட்ட வந்துருச்சு, 10-12 ரன் வந்துருச்சு. ஆமா ஆல்ரெடி உங்களுக்கு 10 ரன் வந்துருச்சு, எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க? அதுவும் அவரும் எல்பிடபிள்யூ தான், பயங்கரமா போடுறாங்க ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ். சிராஜ் வந்து அவங்க பவுலிங் ஸ்குவாடே இல்ல தெரியுமா அது? ஆமா அவங்களோட கோர் பவுலிங் ஸ்குவாடே கிடையாதாங்க. 10 மிஸ் அவுட். நல்ல ஒரு பவுலர் அவங்களுக்கு. T20 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு எதுக்கு தான் அந்த பாலை தடுக்க போனாரு தெரியல, சம்பந்தமே இல்லாம போய் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. இந்தியன் டூர்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. சரி, அதுல காமெடி என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் டிரால முடிஞ்சு, செகண்ட் மேட்ச் வந்து இந்தியா வெறியோட வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில செகண்ட் மேட்ச் அதுக்கு ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அடிச்சிட வேண்டியதுதான், இவங்க சேஸுக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க போல, தடவுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினானுங்க. சூப்பராக ஆடினாங்க. 240 அடிச்சாங்க. அதுவும் ஒன்றும் பெரிய ஸ்கோர்லாம் இல்லை, அடிக்க முடியாத ஸ்கோர்லாம் இல்லை, சும்மா 242 தான். அதுவும் ஈஸியாக கெட்டபிள் ஸ்கோர். அது நம்ம இந்தியன் டீம்ல இருக்க பேட்டிங் லைனப்புக்கு ஈஸியாக அடிக்க வேண்டிய ஸ்கோர். ரோஹித், கேஎல், ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க இருக்க ஸ்குவாடுக்கு எல்லாமே 240 ஒரு ரன்னா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் ஒன்றும் இல்லை இப்போ. அவர்லாம் கம்பீர் கோட்டா, அவர் அடிச்சாலும் சரி அடிக்கலாம் சரி, இனிமேல் கண்டிப்பா டீம்ல இருப்பாரு. சரியா, சுப்மன் கில் வந்துட்டு ஒன்று பண்ண. ரோஹித் சர்மா சொல்லவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் சரி, செகண்ட் மேட்ச் சரி, அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு சூப்பரா போயிட்டாரு, நல்லா அடிச்சாரு. அடிச்சாருன்னா அதான் பண்றாரு. அவரு ஒரு ஃபிக்ஸடா ஒன்று வராரு, 60+ ரன்ஸ் 50+ ரன்ஸ் அடிக்க போறேன், அடிச்சு கொடுத்துட்டு போவேன், அதுக்கப்புறம் நீங்க கேரியர் பண்ணிக்கணும் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஆடுறாரு எல்லா மேட்சுமே. பட் ஆனால் அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்ஸ்ல வந்துட்டு அது வந்து யாரும் கேரி ஓவர் பண்ண மாட்டேன்றாங்க. நீ சொன்ன மாதிரி செகண்ட் மேட்ச்ல பேட்டிங் லைனப் அப்படியே மாறிடுச்சு. ஆமா, சம்பந்தமே இல்லாம ஸ்ரேயஸ் ஐயர் எங்கே ஆடுறான், கேஎல் ராகுல் எங்கே ஆடுறான், சிவன் டுபே எங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேற இடத்துல ஆடுறாரு, செகண்ட் மேட்ச்ல வந்து அவங்க பிளான் பண்ணது வேற விஷயம், ஆனா இவங்க எக்ஸிக்யூட் பண்ணது வேற விஷயம். இவனுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, சரி டூபே வாஷிங்டன்ஸ் வந்து 30 ரன் ஒன்னுன்ட்டு, ஆனா அந்த ஸ்பின்னர் சூப்பரா போட்டு டாப் ஆர்டரே உடைச்சிட்டாரு. அப்படியே சொல்லுவாங்கல்ல கேஜிஎஃப்ல வரும்ல, அவங்க செஞ்சு வச்சது சூரியவர்தனோட சிலை, ஆனா அங்க இருந்தது கருடனோட சிலை அப்படின்ற மாதிரி வச்சாம்பார் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த மேட்ச். சரி, நல்லா அடிச்சிட்டு இருந்தாங்க இந்தியா, ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அதுலயும் பார்த்தோன்னா செகண்ட் ஓடியிலையும் 96/0 இந்தியா. 96/0 இருந்து 208/10 240 அடிக்கணும், 208/10. இது ஒரு ஒஸ்டான விஷயம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல் அவுட், செகண்ட் மேட்ச் ஆல் அவுட். இந்தியன் டீம் 2 டைம் அவுட் ஆயிருக்கு கண்டினியூஸா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்த bowling கூட செகண்ட் மேட்ச்ல இல்ல, ஆனா வந்து ஆல் அவுட் ரெண்டுத்துலயுமே. அவங்களோட மெயின் ஹசரங்கா கிடையாது, அவர் தான் வந்துட்டு ஒரு மெயின் ஸ்பின்னர் அவங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு. ஹசரங்கா செகண்ட் மேட்ச் ஆடவே இல்லை, அவரும் இன்ஜுரி ரூல் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக ஒருத்தவர் வந்தாரு, யாரு, ஜெஃபி வேண்டர்சன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் தாண்டா பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி 6 விக்கெட் டப் 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 6 விக்கெட். கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் டக்கு செம்மையா போட்டான் பவுலிங். ஆனா அந்த மேட்ச் ஸ்பின்னர் சூப்பரா போட்டிருந்தாங்க, சொல்ல போனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரோஹித் சர்மா தவிர யாருமே அடிக்கல இந்தியன் டீம்ல. சிம்பிளா சொன்னா அடிக்கவே இல்லை. சுப்மன் கில் என்ன பண்ணா தெரியுமா, அவர் எப்பயும் மாதிரி அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அவர் வேலை என்ன சொல்லி பார்ப்போம், ஜஸ்ட் வருது அவரோட இதுக்கு அடிச்சுக்கிறது, அவர் பிளேஸை தக்க வச்சுக்கிறது. அதேதான், ஒரு 30 ரன் ஒரு 40 ரன் 20 ரன் அடிச்சு தடவி வைக்க வேண்டியது, அப்படியே அவுட் ஆகிட்டு அப்படியே கிளம்பிடுவாரு. அவர் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஆடின மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல, குப்பை, ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா அவர் வந்துட்டு டீம்ல இருந்து தூக்க முடியாது. சரியா, நீங்க பேக்கப் யாரும் எடுக்கல, டீம்ல தூக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வந்து டீம்ல கரெக்டா ஃபிக்ஸரா சுப்மன் கில்ல நான் இவனை வச்சு தான் ஆட போறேன் அப்படின்ற மாதிரி சுப்மன் கில்ல வச்சு ஆடி நிற்கிறாங்க. கேஎல் ராகுல் வேலைக்கு ஆகல, ஸ்ரேயஸ் வேலைக்கு ஆகல, டக் அவுட். கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் அவுட். ஆனா அக்ஷர் பட்டேல் நல்லா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆமா, 2 மேட்சும் செம்மையா ஆடினாரு, சூப்பரா ஆடினாரு. வேர்ல்டு கப்லயும் நல்லா ஆடினாரு, T20 வேர்ல்டு கப்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதை அப்படியே கண்டினியூ பண்றாரு. வேர்ல்ட் கப்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது தேவையான நேரத்துல வந்து பாகிஸ்தான் அதுக்கு ஒரு நல்ல பேட்டிங், சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கு ஒரு 47,
சோ அந்த பேட்டிங் இன்டென்ட் அப்படியே இதுலயே வருது. முன்னாடி அமுச்சு விட்டதுக்கு ஓகே அவர் வேலை வந்து கரெக்டா அந்த இடத்துல ஆடி கொடுத்தாரு. அவ்வளவுதான். 40 ரன் அடிச்சா நினைக்கிறேன்ல 44 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. சூப்பரா ஆடி இருந்தாரு. ஆனா இவ்வளோ ஃபர்ஸ்ட் தப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் 2 மேட்ச் ஆல் அவுட் ஆகி பண்ண தப்பு என்னன்னா கீழே பவுலர்ஸ் வந்து பேட்டிங் விடுறது கேட்டா ஜிஜி மென்டாலிட்டின்றாங்க. என்னத்த சொல்ல. ஆமா ரோஹித் சர்மா ஏதோ ரோஹித் சர்மா கில்ல ஏதோ புதுசா பவுலிங் போடுற மாதிரி பேசுறானுங்க. பவுலிங்கும் போடாத மாதிரி. ரோஹித் சர்மா பவுலிங் போட்டது ஆல்ரெடி. கேட்டா ஜிஜி மென்டாலிசம் அப்படின்னு வைங்க. நம்ம என்ன சொன்னா நம்மள அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சுப்மன் கில் bowling போட்டான். செகண்ட் மேட்ச் வந்து ரோஹித் சர்மா bowling போட்டாரு. அடுத்த மேட்ச் விட்டா கேஎல் ராகுல் கிளவுஸ் அவுத்து விட்டு பா நீ கொஞ்சம் ஒரு ஓவர் போட பண்றாரு போல. அதெல்லாம் நான் பண்ணல. நெக்ஸ்ட் மேட்ச்ல அது கூட சீக்கிரம் அதுவும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஆர்டர் எதுக்கு தேவையில்லாத மாத்துறானுங்கண்ணா வேஸ்ட். அது கேட்டா எனக்கு சும்மா இது இன்னொரு டீம் அடிச்சு நம்மள காலி பண்ணலாம் ஒரு இதுல எடுப்பாங்க போல. கரெக்டா எடுப்பாங்க போல. பவுலிங் என்ன பண்ணுங்க நம்ம ஈஸியா அடிச்சு முடிச்சு விட்டுறலாம் மேட்சை அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க ஆனந்த பார்த்தானா புரியுதா நக்கலா அந்த மாதிரி தெரிஞ்சுதானா. இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு கேர்லெஸ்ஸா ஆடிருக்காங்க 2 மேட்சுமே. சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா ஆயிடுச்சு. செகண்ட் மேட்ச் லீட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா வந்து 1-0 லீட் ஆகாங்க. ஒரே ஒரு மேட்ச் இருக்கு. நாளைக்கு எந்த மேட்ச் வென்ஸ்டே ஒரே மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் டூர் ஓவர் ஆயிட போகுது. ஸோ ஓடி T20 வின் பண்ணிட்டாங்க 3-0. இதுல வந்துட்டு 1-1 தான் முடியும். நான் போன வீடியோல அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஒரு T20 நீ ஜெயிச்சிட்ட நீ வாஷ் அவுட்னு சொன்னேன். யார் ஸ்ரீலங்கா வாஷ் அவுட்னு சொன்னேன். நான் வந்து 1-1 சொல்லியிருந்தேன். பார்ப்போம் 1-1 இல்ல 2-0 பார்ப்போம். ஸ்ரீலங்கா 2-0 அடிப்பாங்க பார்க்கலாம். 2-0 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே இல்ல மேட்ச் ஈஸியா 2 மேட்ச்மே சரி. இவங்க எதுவும் வந்துட்டு இந்த 96ல வந்துட்டு 0 வந்துட்டு இவ்வளவு வர்ஸ்டா தோப்பாங்க. 230 ஃபார் 10 இந்த அளவுக்கு வந்து வர்ஸ்டா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சேஷன் தடவுறாரு, கேஎல் ராகுல் தடவுறாரு. வாஷிங்டன் சுந்தர் செகண்ட் மேட்ச் அடிக்கல. இதுல ஒரு வாஷிங்டன் சுந்தர் வந்து 2 மேட்சும் மிடில்ல வந்து ஆடினாரு. நம்பர் 4-5 வந்து ஆடினாரு நினைக்கிறேன். சிவன் போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. லாஸ்ட் ஓவர்ல கொண்டு போன ஒரு மேட்ச் நல்லா. கேஎல் ராகுல் தூக்கி போய் ஃபினிஷிங் ஆட விட்டா எப்படி வேலைக்கு அவன் சொல்லு. அங்க இருக்கிறது 3 ஃபினிஷர் வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், தூபே 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இதுல வேற அவங்க 3 பேர் வந்துட்டு அவ்வளவு பெரிய ஃபினிஷர்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க அந்த இடத்துல ஆடுறதுக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியான்ற ஒரு பெரிய கேப் அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியாது யாராலையும். ஹர்திக் இருந்தாருன்னா மேபி கண்டிப்பா ஒரு மேட்ச் கடைசி கொண்டு போயிருப்பாரு. ஈஸியா ஹர்திக் இருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சரி செகண்ட் மேட்ச் சரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி சொல்றது ஒரு மணிக்கவே முடியாத விஷயம் அது வந்து. இவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா விராட் கோலி வந்துட்டு ஸ்ரீலங்கா கூட ஹையஸ்ட் ஆவரேஜ் இருக்காரு கொலம்போல பையன் மாடிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கட்சியில பார்த்தா 2 மேட்ச்லயும் சேர்த்து ஆவரேஜ் ஒரு 30 கூட வரல. நிலைமைக்கு ஆயிடுச்சு. தேர்ட் மேட்ச் எவ்வளவு அடிப்பார்னு நினைக்கிறேன். இல்ல ஆடுவாரா தேர்ட் மேட்ச் விராட் கோலி. ஏன்னா கம்பீர் வேற கோச்சா இருக்காரு. ஆடுவார் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஆடுவார்ல அதெல்லாம் எடுக்க மாட்டேன். கில்லு கண்டிப்பா ஆடுவார்ல. கில்லு நீ 10 மேட்ச் முட்டறன்னா சொல்ல கில்லு ஆடுவாரு. ஆமா 10 கோல்டன் டக்கான கூட சரி. கில்லு இல்லைன்னா அங்க கில்லு இல்லைன்னா மேட்ச் எனக்கு டாஸே போட மாட்டாங்க. கில்லு இல்லைன்னா நீ வேற இதுதான். கில்லு இல்லைன்னா நீ மேட்ச் இல்லைன்னு அர்த்தம். ஆமா கில்லு ஆடுறாரதான் நீ மேட்ச் இருக்கு அப்படின்னு அந்த நிலைமைக்கு மாறிடுச்சு இப்போ. சரி அவர் வந்துட்டு நீங்க பேக்கப் பண்றீங்க ஓகே ஃபைன். அது நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு நல்ல கண்டினியூஸா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அவரை. புரியுதா? அவங்க தான் யோசிப்பாங்க வாட் ஆர் தி மிஸ்டேக் என்ன தப்பு பண்ணிருக்காங்க சரி என்ன நம்ம மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு கான்ஃபிடன்ஸா இருக்க மாதிரி இருக்கு லாஸ்ட் ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா. என்ன நினைக்கிறேன்? அப்படிதான் அவர் லாஸ்ட் ஆட் நாக் எதுன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஆடினாரு செமிஃபைனல்ஸ் 80 ரன் சம்திங். அதுக்கப்புறம் பெருசா நாக் எதுவும் வரல எனக்கு கேட்டா. அதிக ரன்ஸ் எதுவும் வரல. அவர் பெருசா ஐசிசில ஈவென்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் அடிச்சதே நான் பார்த்ததே இல்ல. எக்ஸப்ட் 91 அந்த கபால் அவ்வளவுதான். மத்தபடி பெருசா நான் எதுவும் பார்த்தது இல்ல அவர் இருக்க. என்ன கொண்டு போய் அகமதாபாத்ல விடுங்க. அங்க கூட அடிப்பாரு டவுட்டா தானே இருக்குது. அது ஒரு பேர் வேற ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்ன பேருன்னு சொல்லிட்டு தெரியும். அங்க மகன் நான் சொல்ல. அவர் அகமதாபாத்ல மட்டும் தான் அடிப்பாரு. எனக்கு அடிக்க மாட்டாரு அவரு. அப்படிதான் போயிட்டு இருக்க ஒரு நிலைமை. அங்க கூட அடிக்கலையா அகமதாபாத்ல ஃபைனல் அங்க தான் வச்சாங்க. அடிக்கலாம்ல. கையில ஜாம்பா கையில குத்துட்டு போனாரு. கரெக்ட் தான் அடிச்சிருக்கலாம். ஒன்றும் பண்ணல. மொத்தத்துல சொல்ல போனா கம்ப்ளீட் டாமினேஷன் பை ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ். அவ்வளவுதான். சரியான பவுலிங். மெயின் பவுலிங் ஸ்குவாட் இல்ல அது. பெரிய பவுலிங் கிடையாது. 10 நாள்ல சரியா சீனியர் பவுலர்ஸ் கிடையாது யாரும். அசலங்கா செம்மையா போட்டிருந்தாரு. கேப்டன்சி சூப்பரா பண்ணிருக்காரு அசலங்கா. நம்ம T20 அசலங்கா கழி ஊத்தணும். எதுதான் ஆடுறான்னு தெரியல. பேட்டிங் வரல கையும் வரல காலும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா செகண்ட் மேட்ச்ல செம்மையா ஆடினாங்க. அசலங்கா பயங்கரமா ஆடிருக்காரு. அவங்களுக்கு நிறைய கேப்டன்சி மாறுச்சு. இப்ப அசலங்கா பண்றாரு. சாரேஜ் அசலங்கா பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி குசல் மெண்டிஸ்ல நான் நல்ல சூப்பரான பேரு. ஆனா 10 நிஷங்கா வந்துட்டு நம்ம உண்மையா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். எல்லா மேட்சும் அடிக்கிறான். 10 நிஷங்கா வந்து சூப்பரா ஆடுறான். அன்பார்ச்சுனேட்டா செகண்ட் ஓடியில வந்துட்டு சிராஜ் கிட்ட வந்து கேட்ச் கொடுத்துட்டான். அவுட் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஸ்விங் எட்ஜ். ஆமா ஆமா அந்த ஒரு விக்கெட் எடுத்து தான் சிராஜ். அதுக்காக தான் ஒரு டீம்ல வச்சுக்கிறாங்க. ஒரு விக்கெட் மட்டும் எடுக்கிறதுக்காக. ஹர்ஷதீப் சிங் பாத்தீங்க ஸ்ரீலங்கன் நைட் மாதிரியா நீ வேற. ஹர்ஷதீப் சிங்லாம் வந்துட்டு சரியான அடி வாங்கினாரு செகண்ட் மேட்ச்ல. ஒண்ணுமே விக்கெட் எடுக்கவே கிடையாது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்
சிக்ஸ் எக்கனாமின்னு நினைக்கிறேன். ஓடிஐல 6. அவர் T20 தான் ஆவரேஜ் பவுலிங் நல்லா இருக்கு. ஓடிஐ எல்லாம் ஹர்ஷித் ராணான்னு சொல்லிட்டு ஒருத்தவனை எடுத்துட்டு வந்தாங்க. அவர் நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவார்னு நினைக்கிறியா? ஆடுவாரு. ஹர்ஷதீப் சிங் பண்ண வேலைக்கு ஆடுவார் கண்டிப்பா. நான் கோலியே ஆட வைப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆட வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆட வைப்பாங்க. யாருன்னா இருந்துச்சுன்னா ஆட வைப்பாங்கன்னு நினைச்சு சொல்லுவேன். பட் ஆனா ரியான் பராக்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆடுறாரா இல்லையான்னு தெரியல. ரியான் பராக் இருக்கான், ரிஷப் பண்ட் இருக்கான். புரியுதா? அதுல வந்துட்டு இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த இடத்துல வந்துட்டு சஞ்சு சாம்சன்ன்ற ஒரு பிளேயர் வந்து மிஸ் ஆகுறாரு. நீ வந்துட்டு சொல்லு, நான் அவரை பத்தி சொல்லு. T20ல சான்ஸ் கொடுத்தாங்க, பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி என்னன்னா அவரு என்ன ஃபீல் பண்றாரு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவர் வந்துட்டு ஓடிஐல மிஸ் அவுட் ஆனது வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு போல. ஏன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவார். நல்லா ஆடிட்டு இருந்திருக்காரு, ஓடிஐல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு கன்சிஸ்டன்டா. ஆல்மோஸ்ட் ஒரு 50+ ஆவரேஜ் எடுத்திருக்காரு ஓடிஐல. சரியா? நீங்க வந்துட்டு அவர் எடுக்கல. ரிஷப் பண்ட் எடுத்திருக்கீங்க, ஆட வைக்கவே இல்லை. பட் ஆனால் அவர் எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச் மாற வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு கேஎல் உள்ள இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்குவாட்ல சேஞ்ச் இருக்கும். 1-for-1 சொல்லிட்டு சீரிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கன்ற பட்டாமே ட்ரூர் அப்படின்ற மாதிரி. யாருக்கு தெரியும்? ஸ்டேஸ் உட்காரஸ்ட் ரியான் பராக் ஆடலாம். அம்மா அவங்க உத்தேசமா பண்ணுவாங்கப்பா. ஏன் ரோஹித் சர்மா கூட வச்சு உட்கார வச்சவங்க ரியான் பராக் கூட ஆட வச்சலாம் வைப்பாங்க தெரியுமா? அப்படிதானே பண்ணானுங்க ஜிம்பாப்வே கூட. நல்லா ஆடுறானு தூக்கி உட்கார வச்சுட்டு புதுசாக பிளேயர் ஆட வைப்பாங்க, பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ ஓகே, பார்ப்போம். இப்போ ரிட்டென்ஷன் பத்தி IPL 2025 ரிட்டென்ஷன் பத்தி எல்லாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் அது என்னன்ட்டு. ஒரு சில டீம்ஸ்லாம் வந்துட்டு 6 ரிட்டென்ஷன் கேட்கறாங்களாம். ஒரு சில டீம்ல வந்துட்டு ஒரு ரிட்டென்ஷன் தான் கேட்கறாங்களாம். ஒரு ரிட்டென்ஷன் நல்லாதான் இருந்தாதான் மற்ற டீம்ஸ்க்குலாம் இது கிடைக்கும். எது கிடைக்கும்? இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா எல்லா டீம்லயும் பேட்டிங் பவுலிங் பேலன்ஸ்டா இருக்கு. பட் RCB பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்ல போனா அவங்க 17-18 வருஷமா பேட்டிங் தான் இருக்கே தவிர பெருசா பவுலிங் ஒண்ணும் இல்ல. சரி, ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு 2 வருஷமா பண்ண அது வந்து 3rd இயர்ல கரெக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? நீங்க பண்ண மிஸ்டேக்கே 17 இயர்ஸா கண்டினியூஸா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யாரு இல்ல அந்த டீம்ல? RCBல KL ராகுல் இல்லையா, கெயில் இல்லையா, AB de Villiers இல்லையா, விராட் கோலி இல்லையா, மேக்ஸ்வெல் இல்லையா, ஹாட்சன் இல்லையா, தூபே இல்லையா? இவங்கெல்லாம் அந்த டீம்ல தான் ஆடி இருக்காங்க. புரியுதா? ஆடி இருக்காரு ராகுல் டிராவிட். வெளியில அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்துக்கோ. இப்போ ரீசெண்டா பார்த்திப பட்டேல் கூட சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, RCB டீமுக்குள்ள வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளேயர்ஸை மட்டும் ப்ரைஸ் பண்றது சம்திங், அவங்கள மட்டும். இப்போ ரீசெண்டா பார்த்தேன் ட்வீட், நேற்று சம்திங் ஏதோ ஒன்று பார்த்துருந்தேன். பார்த்திப பட்டேல் சொல்லியிருக்காரு RCB டீம்ல வந்து பர்டிகுலர் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோ சொல்லியிருப்பாரு. வேணா செக் பண்ணிப்பாரு, நான் ஷேர் பண்ணேன். நிறைய மீம் வருது, அது ஃபேக்கா இல்ல உண்மையான்னு தெரியல. ஃபாஃப் வந்து போயிடுவாரு, KL ராகுல் வந்து கேப்டன்சி எடுப்பாரு, அதெல்லாம் கார்த்திக்ல விக்கெட் கீப்பிங் அவர் யூஸ் ஆவாரு நானோ சொல்றாங்க. ஒரு 30 டேஸ்ல தெரிஞ்சிடும், 30 to 20 டேஸ்ல தெரிஞ்சிடும் எவ்வளவு ரிட்டன்ஷன் வைக்கிறாங்க, எந்த டீம் எவ்வளவு ரிட்டன்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி அதுக்காக தான் வெயிட் பண்றோம். இவங்க CSK என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு 2018 to 21 ஒரு ரூல் இருந்துச்சாமே. இப்போ ஒரு பிளேயர் வந்துட்டு கேப்டன் பிளேயர் வந்துட்டு ரிட்டையர் ஆகி 5 வருஷம் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடல அப்படின்னா அவர் வந்துட்டு அன்கேப்டா நம்ம வந்துட்டு மறுபடியும் ஓடில T20ல வந்து அன்கேப்டா வந்துட்டு அர்த்தமா T20ல. புரியுது? IPLல அன்கேப்டன் 5 வருஷமா ரிட்டையர் ஆகி 5 வருஷமா அவங்க வந்துட்டு ஆடினாங்கன்னா அவங்க வந்துட்டு அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற அர்த்தமா. அவங்க யாரை வந்துட்டு இப்போ அன்கேப்டா வைக்க போறாங்கன்னு நான் சொல்றேன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? அதுக்கு அவர் ஒத்துழைக்கணும்ல, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. தெரியலப்பா, அவர் எப்படி வேணா முடிவு எடுப்பாரு. அவர் டிசிஷன் பத்தி யாருக்கு வந்து தெரியாது. பார்ப்போம். சரி, ஓகே. என்ன சொல்லு உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? நான் வந்துட்டு 2-0 ஸ்ரீலங்கா அணிக்க முடியல. சொல்லு சும்மா டப்பு நேரம் ஒரு நம்பர் வச்சு அடிச்சு விடு. இல்லைன்னா என் பக்கம் வந்து சேர்ந்துக்கோ, 2-0 சேர்ந்துக்கோ. நீ இல்லைன்னா சரி ஆப்போசிட் தான் நிப்பான் அப்படின்னு நில்லு. ஆப்போசிட்ல நிக்கிறேன். 1-for-1. ஓகே, பார்ப்போம். See you in another video. Bye. Bye.